இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து இந்த பயாலஜி, அதாவது நீட் எக்ஸாமினேஷன்ல வந்து அப்பியர் ஆகிறவங்களுக்கு என்ன மாதிரி இந்த பயாலஜி சொல்லிக் கொடுத்தா அவங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம ஒரு யோசனை பண்ணி பயாலஜியை வந்து ஈஸியாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு 4 மாடல் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த 4 மாடலில் வந்து நம்ம டெமோ பண்ணிட்டோம்னாவே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பயாலஜியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது வரும். ஸோ பொதுவாக வந்து பயாலஜி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செல்லை பற்றியான ஒரு கம்ப்ளீட் ஐடியா அவங்க மனசில் இருக்குமே அப்படின்னு சொன்னால் அவங்க பயாலஜியை எந்த லெவலில் வேணாலும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போட முடியும், புரிஞ்சுக்கிற முடியும், புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை அப்ளை பண்ண முடியும். அந்த ஆங்கிளில் தான், அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த 4 மாடல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். இந்த 4 மாடலையும் அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் ஒர்க் ஷாப் அவங்க அட்டன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அவங்க பயாலஜியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து முழுக்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வைக்கிறதுக்கு தான். இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே ஈஸியாக செல்ஃபாக லேர்ன் பண்ணி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கிறாங்கள நம்ம இந்த முதல் மாடலை இன்னைக்கு நம்ம வச்சுருக்கோம். இந்த முதல் மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், அங்கே வந்து நீட் எக்ஸாமினேஷனில் நிறைய மார்க் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, படிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தால் மட்டுமே தான் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணும். ஆகவே அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாடல். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செல் அப்படிங்கும்போது, செல்லுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இத்தனை விஷயம் வரும். ப்ரோகேரியாட்டிக் செல்னு என்ன, யூகேரியாட்டிக் செல்னு என்ன, பிளான்ட் செல் என்ன, அனிமல் செல் என்ன, பாக்டீரியல் செல் என்ன, இத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு அதில் தெரியணும். அப்போ இந்த மாடலை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அத்தனை விதமான செல்லை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிற முடியும். அதனுடைய முதல் முயற்சியாக முதல் மாடலை வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஒரு சோப்பு டப்பா நம்ம வச்சுருக்குறோமா? ஆமாம், சோப்பு டப்பா. இப்போ இந்த சோப் டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்டு சொல்கிறேன், திஸ் இஸ் செல் வால் அப்படின்னு சொல்கிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த சோப் டப்பா இருக்கா, இப்படி தான் செல்லு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இந்த சோப்பு டப்பாவை நான் ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட இதுதான் செல் வால் அப்படி சொல்கிறேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த செல் வால் அப்படி சொல்கிறேன். அவங்க கையில் கொடுத்து எவ்வளோ ரிஜிட்டாக இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன். ஸோ அவங்க பார்க்குறாங்க, ரிஜிட்னா அவங்க என்னென்னு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஃபீல் பண்ண பிறகு நான் இப்படி வச்சுறேன். வச்சுட்டு இப்போ நான் இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கிறேன். இந்த செட்டப்பை நான் இப்போ எடுத்து இப்படி கீழே வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் செல்வாலை ரொம்ப ரிமூவ் பண்ணிட்டேன். செல்லு இப்போ இதை செல்லுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் செல்வாலை ரிமூவ் பண்ணிட்டேன். செல்லுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பை தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன்னா அவங்க எப்படி இருக்குன்னு அவங்க தொட்டு பார்க்க போகிறாங்க. தொட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் அடுத்து நான் வந்து இப்படி ஒரு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் அவங்களுக்கு இதை காட்டுறேன். இது தேவைப்பட்டால் கட் பண்ணி காட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த செமி சாலிடாக இந்த பாருங்கள். இப்போ செமி சாலிடாக இருக்கிற ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த செமி சாலிட் ஸ்ட்ரக்சரில் இந்த வந்து சின்ன கிரானுல்ஸ் மாதிரி இருக்கிறத நான் காட்டுறேன். இதை காட்டிட்டு நான் சொல்கிறேன், இதுதான் வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த புரோட்டோபிளாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து இந்த இதுதான் இருக்குது, இதுதான் ரிபோசோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இந்த செல்லில் சென்டரில் வந்து ஒரு நியூக்ளியஸ் மாதிரி இருக்குது. இந்த நியூக்ளியஸில் சும்மா அந்த குரோமட்டின் ஃபைபர் வந்து ஒரு மாதிரி வந்து வெல் ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கிற மாதிரி நான் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு இவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இதுதான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இதை ஃபுல்லாக பார்க்குறாங்க, செல்லவே நேரடியாக பார்த்ததாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ நான் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பற்றி நான் பேசுகின்ற போது அவங்களுக்கு எல்லாமே வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இந்த மாடல் தந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த இதை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி யூகேரியாட்டுக்கு தனியாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி டிஎன்ஏ எப்படி இருக்கிற வச்சுருக்குறோம். அப்புறம் அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எப்படி நடக்குது அப்படிங்கிறதே நம்ம எல்லாம் வச்சுருக்குறோம். ஸோ இதிலிருந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு நம்ம மெல்ல சொல்லித்தரும் போது ரொம்ப வித்தின் அ மந்த் வந்து நம்ம பயாலஜியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டை நம்ம பரிச்சை பண்ணி பார்த்ததில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க,
கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை பூரா வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம். திஸ் இஸ் இந்த வகையில் ஈஸியாக ஒரு பயாலஜியை நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியும். இது 8ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தா வெல் அண்ட் குட். இப்போயும் வந்து அல்லது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த மாடலை வந்து 2 நாளைக்கு வந்து இந்த பயாலஜி சம்மந்தப்பட்ட மாடல்கள் நம்மகிட்ட இருக்க மாடலில் வந்து 2 நாள் கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டாங்கன்னாவே அவங்க நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது வியூவர்ஸ். ஸோ இது யாருக்காச்சும் தேவைப்படுன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டோட அடுத்த ஒரு இதில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஓகே வியூவர்ஸ்.